அப்ப உனக்கு அழுக வருமா? உன தடவை நான் அடிச்சேன். நான் சொல்றேன் நீ அழுதாதான் வேலை செய்யும். நான் இவங்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். இவன் அழ வைக்கிறதுக்கு வசதியா இவன் வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு. நான் சொல்றது வாஸ்தவம் தானே? ட்ரை பண்ணு. இப்ப பண்ணி பாக்கவா? உனக்கு சொன்னா அழுவேன்னு சொல்றான். உன்னோட அதிக அனுபவம் இருக்கிறவங்க முறையில நான் உனக்கு சொல்றேன். சொல்லுங்க. இப்படி ஒரு வாழ்க்கையே வாழாத. உனக்கோ அந்த செடிக்கோ வாழ்க்கையில லட்சியம்னு ஒரு வார்த்தையே தெரியாதா? முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியாதுல்ல? சொல்லு. இப்படியா வாழறது? லட்சியம் இல்லாம ஒரு மிருகம் மாதிரி வாழ்றீங்க. காலம் பூரா உட்கார்ந்து வெங்காயம் உரிச்சிட்டே இருப்பீங்களா? பொதுவா நல்லா தெரியுது. சொல்லு. இப்ப ஏதாவது சொல்லுங்க. ஆமா, எச்சலா வரேன்டா. பெரியவங்க நல்லது சொன்னா உனக்கு எரிச்சல் வரா? அடிச்சு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க மரியாதை போற? ஏதோ உங்க கூட கொஞ்ச நாள் சுத்தறனால என்னையோ சாப்பிட நினைச்சியா? இல்ல சாதாரண ஆளு நினைச்சியா? இந்த ஸ்கூல்லயே நான் நம்பர் 1 ரேங்க் தெரியுமா? அது சரி. உங்கள மாதிரி மர்மங்களுக்கு இந்த மாதிரி படிச்ச அருமை எப்படி தெரியும்? இந்த ஊர்லயே நம்பர் 1 ரேங்க் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு புரியாது. எப்போ கேட்டாலும் வாழ்க்கைக்கு ரேங்க் இல்ல, மனசு தான் முக்கியம், நொய்யு பேசிக்கிட்டே இருப்ப. நீ வாழ்றதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா? எல்லாத்துக்கும் காரணம் சொல்றவன் கால ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு வண்டியை முன்னாடி ஓட்டுற கிறுக்கு பைய மாதிரி முட்டா பைய. அதான் நீ பின்னாடியே போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இல்ல இன்னும் இருக்கா? கை விடுங்க. படிக்க ப்ளீஸ். இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. ஏய் ரோபின், ஐயோ விட மாட்டேங்குது நான் முடியல. ஏய் அவ கைய உடைச்சு போறா.